இன்றைக்கி நம்ம மிளகு குழம்பு செய்ய போகிறோம். மிளகு குழம்பு இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி இருந்தால் அது வெளியேற்றும். உடம்புக்கும் மிளகாய்க்கு பதிலாக மிளகு ரொம்ப யூஸ் பண்ணது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வந்து அந்த காலத்தில் எங்கள் அம்மா எனக்கு சின்ன பிள்ளையா இருந்தப்போ இது செஞ்சு கொடுத்தது. அதை அந்த கம்மக்கட்டும் அவங்க தான் செஞ்சு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இப்போது நான் அதை கற்றுக்கிட்டு இப்போ செய்கிறேன். அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி, வதக்கிறதுக்கு ஒரு அரைக்கிறதுக்கும் 15 பல் பூண்டு வச்சுருக்கேன். கடுகு, வெந்தயம், வடகம் 3 தாளிப்புக்கு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 5 வெங்காயம் வதக்கி அரைக்கவும், மீதி வெங்காயம் தாளிப்புக்கும் வச்சுருக்கேன். 2 தக்காளி அரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் வதக்கிறதுக்கு. இது தேங்காய் 1 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் வதக்கி அரைக்க போகிறோம். எல்லாத்தோடையும் சேர்த்து கருவேப்பிலையும் தாளிப்புக்கும் இருக்குது, வதக்கி அரைக்கிறதுக்கும் இருக்குது. இது குழம்புக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் நான் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரே 1 ஸ்பூன் போட்டால் போகிறோம். அதை காட்டுறேன் நான். உப்பு தேவையான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்புக்கு தேவையான பொருட்களை வதக்கணும், வதக்கி தான் அரைக்கணும். அதுக்காக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு இஞ்சி போடுறேன். இஞ்சியை வதங்கின பிற்பாடு ஒரு 7 பல் பூண்டு போடுறேன். ஒன்று ஒன்றா போடுங்க, அப்போ தான் வதங்கும். இப்போ பூண்டுக்கு அப்புறம் கருவேப்பிலை போடுறேன். 6-7 வெங்காயம் போடுறேன். கொஞ்சம் வதங்கிடுச்சு, ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு ஆஃப் பாயில் மாதிரி கொஞ்சம் பாதி வதங்கினா போதும். இப்போ அதில் மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன். மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே குளிர்ச்சி படுத்தவும், சளியெல்லாம் இருந்தாக்க எடுக்கவும் நல்லா பயன்படும். இதோட தேங்காய் காரத்துக்கு கம்மி பண்ணவும், குளிர்ச்சி பண்ணவும் தேங்காய் போட்டுட்டேன். சூட்லேயே வதங்கிடும், அதை தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம வதக்கின அந்த 7 பொருள், மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய், இந்த 7ஐயும் இப்போ நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அதை குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வானலில் கடாயை அடுப்பில் வச்சு மிதமான தீயை வச்சு காஞ்ச உடனே நல்லெண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கணும். மிளகு குழம்புக்கு முதல்ல நான் வதக்கணுக்கும் நல்லெண்ணெயில் தான் வதக்கினேன். 50 நல்லெண்ணெய் இருக்கும் அவ்வளோ ஊற்றிருக்கேன். மிளகு கொஞ்சம் காரன்றதால கொஞ்சம் எண்ணெய் கூட தான் போடணும். நம்ம சமைக்கிறது ஒரு கலைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சமைக்கும்போது அந்த இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். உடனே க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு க்ளீன் பண்ணுற கஷ்டம் இருக்காது. இப்போ எல்லோரும் வேலைக்கு போகிறீங்க, எல்லாம் பிஸியாக இருக்கீங்க, அதனால் க்ளீன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாள் க்ளீன் பண்ணுறது. உங்களுக்கு ரெஸ்ட்டே ஒரு சண்டே ஒரு நாள் தான் கிடைக்கிது. அந்த நாளில் இந்த க்ளீனிங் வேலை செஞ்சு ரொம்ப ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணி செய்கிறப்போ சுத்தமாக மூடி வச்சு அழகாக தொடச்சி பண்ணிட்டீங்கன்னா கஷ்டமாக தெரியாது. பழைய துணிங்களை தான் வச்சுக்கோ. இப்போ அப்படி இல்லை, அதை ஈஸியாக சீப்பாக இந்த மாதிரி துணிங்கள்லாம் கிடைக்கிது. அந்த துணிங்களை தினமே க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுட்டு உடனே அதை வாஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும், அழுக்காக தெரியாது. க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ஒரு 2-3 துணி வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாஷிங் சோடாவும் ஹாட் வாட்டரும் போட்டு அந்த துணிங்களை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஆஷ் யூஷுவல் நீங்கள் சோப்பு கொஞ்சம் போட்டு வாஷ் பண்ணிட்டிங்கன்னா வெள்ளை அழுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாமல் அழகாக வந்துடும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கடுகு, வெந்தயம், வடகம் போட்டு தாளிக்கிறோம். மிதமான தீயில வச்சுக்கோங்க. பூண்டு போடுறேன், கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கினோடனே வெங்காயம் 10-15 இது கொஞ்சம் வதங்கணும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ எங்கள் அம்மா எங்கள் மாமியாரெலாம் செஞ்சதெல்லாம் அவங்க உடம்புக்கு நல்லதாகவும் நல்லா மருத்துவ குணம் உள்ள பொருள் சமைச்சு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டதா. அப்போல்லாம் ஹோட்டல் கடையெல்லாம் இருக்காது. இப்போ வெளியே போகவும் முடியாது, போகவும் மாட்டாங்க. அதனால் வீட்லேயே நல்லா இந்த மாதிரி உடம்புக்கு சத்தான பொருளாகவும்
நோய் நொடிக்கு வராமல் இருக்கவும் தற்காப்புக்காக செய்கிற உணவாகவும் செஞ்சாங்க. உணவே மருந்து சொல்லுவாங்க, அது மாதிரி மருந்து மாதிரி தினமும் ஒரு பொருள் வச்சு செய்வாங்க. ரொம்ப கடைகள்லாம் போய் வாங்கி செஞ்சு அப்படிலாம் இல்லை. நம்ம தோட்டத்தில் விளையிற பொருள் ஈஸியாக கிடைக்கிற பொருள் வச்சு தான் சமைச்சாங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. அது அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். சரி, வேணும் இஷ்டப்படுறவங்க இதில் கூட முருங்கைக்காய் கத்திரிக்காய் போடலாம், கொஞ்சம் நிறைய ஆகிடும். இப்போ மிளகாத்தூள், இப்போ எலுமிச்சம்பழம் அளவு புளி போட்டிருந்தோம். அந்த புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றுறேன். புளி சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே ஊற வச்சுக்கோங்க. ஈஸியாக கரைச்சி சமைக்கிறதுக்கு டைமும் சேவாகவும் இப்போ கஷ்டப்படாமல் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் அழகாக ஞாபகம் வச்சு செஞ்சிங்கன்னா சரியாக சீக்கிரமாக சமையல் முடிச்சிடலாம். குழம்பு நல்லா கலந்து மிளகாத்தூள் போட்டு கொதிச்சிட்ருக்கு. நம்ம வதக்கணும்ல அந்த 7 பொருள் அதை வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். ட்ரையாக அரைக்கணும்னு இல்லை, நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அதை இப்போ இதில் ஊற்றிடுங்க. இப்போது மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தண்ணி சுண்டி எண்ணெய் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு காரம் உப்பெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இறக்கிடுங்க. இப்போ கம வாசனை வந்துட்டுருக்கு. இங்கே இருக்கவங்களாம் சீக்கிரம் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. பசி இந்த ஸ்மெல் தூண்டிகிட்ருக்கு. அதனால் நான் குழம்பா இறக்க போகிறேன். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.